நேத்தி புளி சாப்பாடு செஞ்சாச்சு. இன்னைக்கு தயிர் சாப்பாடு செஞ்சுக்கலாம். வெயில் டைம் வேறு, வயிறுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லியிருந்தாங்க. சரிப்பா அதையே செஞ்சுக்கலாம், போய் வாங்கிட்டு வாங்க, காய் வாங்கிக்கிட்டு தயிர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேங்க. எங்கள் வீட்டுக்காரங்க போய் என்ன காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? புடலங்காங்க. புடலங்காய் எங்கேயாச்சும் தயிர் சாப்பாட்டுக்கு மேட்ச் ஆகுமாங்க? தயிர் சாப்பாட்டுக்கு காரசாரமாக ஊறுகாய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். புடலங்காய் மைல்டான டேஸ்ட்டு. அதை போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி என்ன பண்ணுறது, வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 திட்டிட்டு நானும் அதையே பொரியல் பண்ணிட்டேங்க. அடுத்தது தயிர் சாப்பாட்டுக்கு தாளிக்க வந்துட்டேங்க. கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகா, ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு குக்கரில் வச்சுருந்த சாப்பாடு நல்லா பருப்பு மத்து போட்டு கடைஞ்சிட்டு இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு அவ்வளவு தண்ணி மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். பால் சேர்க்குற அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை. இந்த ஊற்றுறோம் பார்த்தீங்களா தயிர், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குங்க. போன தடவை இதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போய் மறுபடியும் செஞ்சு கேட்டிருக்காங்கங்க. அவ்வளோதாங்க, பாய்ங்க.